டெய்லி யூசஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணுன்ற மாதிரி ஒரு 25 சென்டென்ஸு நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். ஐ வேக்கப் அட் 6 AM. ஐ வேக்கப் அட் 6 AM. நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். நான் படுக்கையில் இருந்து எழுந்து விடுகிறேன். ஐ கெட் அவுட் ஆஃப் பெட். ஐ கெட் அவுட் ஆஃப் பெட். நான் படுக்கையில் இருந்து எழுந்து விடுகிறேன். தேர்ட் ஒன் வந்து நான் அந்நியமாக இருக்கிறேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. நான் அந்நியமாக இருக்கிறேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. ஃபோர்த் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் பல் துலக்குகிறேன். ஐ ப்ரஷ் மை டீத். ஐ ப்ரஷ் மை டீத். நான் பல் துலக்குகிறேன். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நான் முகம் கழுவுகிறேன். ஐ வாஷ் மை ஃபேஸ். ஐ வாஷ் மை ஃபேஸ். நான் முகம் கழுவுகிறேன். சிக்ஸ்த்து ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்துட்டு நான் குளிக்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு டேக் ஏ பாத். ஐ ஆம் கோயிங் டு டேக் ஏ பாத். நான் குளிக்க போகிறேன். ஒன்று மீனிங் தெரிஞ்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ செவன்த் ஒன் வந்து நான் புதிய உடைகளை அணிகிறேன். ஐ வியர் ஃப்ரெஷ் கிளாத்திஸ். ஐ வியர் ஃப்ரெஷ் கிளாத்திஸ். நான் புதிய உடைகளை அணிகிறேன். எயித் ஒன் வந்து நான் ஒரு கோப்பை காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி. ஐ ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா நான் ஒரு கோப்பை காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நைன்த்து வந்து நான் காலை உணவு சாப்பிடுகிறேன். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் காலை உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். டென்த்து ஒன் வந்து நான் என் வீடு சுத்தம் செய்கிறேன். ஐ க்ளீன் மை ஹவுஸ். ஐ க்ளீன் மை ஹவுஸ் அப்படின்னா நான் என் வீட்டை சுத்தம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். 11th ஒன்று என்ன பார்க்க போகிறோன்னா நான் சமையல் செய்ய போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு குக். ஐ ஆம் கோயிங் டு குக் அப்படின்னா நான் சமையல் செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி படிங்க. 12th ஒன்று என்னென்னா இன்று என்ன சமைக்கலாம், இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு வாட் ஷால் வி குக் டுடே. வாட் ஷால் வி குக் டுடே அப்படின்னா இன்று என்ன சமைக்கலாம் அப்படின்ற அர்த்தம். 13 வந்து நான் உருளைக்கிழங்கு நறுக்குகிறேன். ஐ ஆம் சாப்பிங் பொட்டேட்டோஸ். நான் நறுக்குகிறேன், எதை நறுக்குகிறேன் அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் பொட்டேட்டோஸ். ஐ ஆம் சாப்பிங் பொட்டேட்டோஸ். 14th வந்து உணவுக்கு உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஃபர்காட் டு ஆட் சால்ட் டு த ஃபுட். ஐ ஃபர்காட் டு ஆட் சால்ட் டு த ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். நான் அடுப்பை திறக்கிறேன். ஐ டர்ன் ஆன் த ஸ்டவ். ஐ டர்ன் ஆன் த ஸ்டவ் அப்படின்னா நான் அடுப்பை திறக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு நம்ம ஒன்றையும் மீனிங் ஒவ்வொரு இதுக்கும் எதுக்கெல்லாம் என்னென்ன வரணும் மீனிங் தெரிஞ்சு படிங்க. 16th ஒன்று இது மிகவும் காரமாக இருக்கிறது. திஸ் இஸ் டூ ஸ்பைசி. திஸ் இஸ் டூ ஸ்பைசி அப்படின்னா இது மிகவும் காரமாக இருக்கிறது. 17th ஒன்று என்ன பார்க்க போனால் தயவு செய்து ஒரு தட்டு கொடுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ எ பிளேட். ப்ளீஸ் கிவ் மீ எ பிளேட் அப்படின்னா தயவு செய்து ஒரு தட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். 18th ஒன்று என்னென்னா என் அம்மா மிகவும் சுவையான உணவு சமைக்கிறார். மை மதர் குக்ஸ் வெரி டேஸ்டி ஃபுட். மை மதர் குக்ஸ் வெரி டேஸ்டி ஃபுட் அப்படின்னா என் அம்மா மிகவும் சுவையான உணவை சமைக்கிறார். 19th வந்து தயவு செய்து சிறிது வெங்காயம் தருவீர்களா. கேன் யூ கிவ் மீ சம் ஆனியன் ப்ளீஸ். கேன் யூ கிவ் மீ சம் ஆனியன் ப்ளீஸ். தயவு செய்து சிறிதா வெங்காயம் தருவீர்களா அப்படின்னு சொல்கிறோம். 20th ஒன்று நான் கப்பு கழுவுகிறேன். ஐ ஆம் வாஷிங் த கப்ஸ். ஐ ஆம் வாஷிங் த கப்ஸ் அப்படின்னா நான் கப் கழுவுகிறேன் அப்படின்னு அர்த்தம். 21 வந்து என்னென்னா நான் அறையை ஒழுங்காக வைத்திருக்கிறேன். நான் ஐ கீப் மை ரூம் டைட்டி அப்படின்னா நான் அறையை ஒழுங்காக சுத்தமாக. 22 என்னென்னா நான் சுற்றி அடித்து கொண்டேன் அப்படின்னா ஐ ஹிட் மை டோ. ஐ ஹிட் மை டோ அப்படின்னா நான் சுத்தம் அடித்து கொண்டேன். சுற்றி அடித்து கொண்டேன் அப்படின்னா அந்த விரலில் அடிச்சுக்கிறோம் இல்லையா, எத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 23rd வந்து தரையை துடைக்க உதவ முடியுமா. கேன் யூ ஹெல்ப் மாஃப் த ஃப்ளோர். கேன் யூ ஹெல்ப் மாஃப் த ஃப்ளோர் அப்படின்னா தரையை துடைக்க உதவ முடியுமா. கேனுன்னா முடியுமா அப்படின்னு வரும். கேனை முன்னாடி கொண்டு வந்துட்டால் முடியுமான்ற கொஸ்டின்ஸ்க்கு வந்துடும். சரியா. நெக்ஸ்ட் வந்து 24th தயவு செய்து வீட்டின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்யுங்கள். ப்ளீஸ் க்ளீன் த அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ். ப்ளீஸ் க்ளீன் த அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ். தயவு செய்து வீட்டின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்வோம். நான் அலமாரியை சுத்தம் செய்கிறேன். ஐ ஆம் கிளீனிங் த கபோர்ட். ஐ ஆம் கிளீனிங் த கபோர்ட் அப்படின்னா நான் அலமாரியை சுத்தம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.
ஒன்றுக்கும் மீனிங் தெரிஞ்சு படிச்சுங்க. அப்போ தான் ஈஸியாக